தூத்துக்குடியின் அருமை பெருமைகளை உங்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஊரின் அருமைகளும் பெருமைகளும் இங்கே குவிந்து கிடக்கின்றன. ஊருக்குள்ளே மக்கள் வாழ்ந்தால்தான் அது குடி. அது எப்படிப்பட்ட குடி? வயலின் என்றால் குண்டக்குடி, தெப்பம் என்றால் ராஜகோபாலசாமியின் மன்னார்குடி, கண்ணதாசன் என்றால் காரைக்குடி, கமலஹாசன் என்றால் பரமக்குடி, சத்துக்கு பேர் போன படம் என்றால் அது சாத்துக்குடி, முத்துக்கு பேர் போன ஊர் என்றால் அது தூத்துக்குடி. உப்பு என்றாலும் வெள்ளை, முத்து என்றாலும் வெள்ளை. இங்கே இருக்கக்கூடிய மக்களின் உள்ளமும் வெள்ளை. அதற்கு ஈடு இணை இல்லை. உப்பு ஏற்றுமதியில இந்தியாவிலே முதலிடம். இது ஒரு தொழில் நகரம். இது கடல் கூடிக்கொண்டிருக்கும் ஒரு எழில் நகரம். அது மட்டுமல்ல, இங்கே மீன் உற்பத்தியும் உண்டு, மின் உற்பத்தியும் உண்டு. அனல் மின் நிலையத்துக்கு பெயர் பெற்ற தூத்துக்குடி அன்று தொட்டு இன்று வரை ஒரு அற்புதமான துறைமுகமாக இருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடியை சுற்றி அற்புதமான தலங்கள் அத்தனை இருக்கின்றன. எம்பெருமான் முருகப்பெருமான் இருக்கின்றானே, அவனை பொறுத்தவரையில் அவன் போட்டால் ராஜ நடை, அவன் நடந்தால் ராஜ நடை, வாயை திறந்தால் தமிழ் மடை, அப்பனுக்கே சொல்லுவான் விடை, அவனுக்கோ 6 படை. கடலாடும் அங்கே குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் இருக்கின்றதே, சூரனை வென்ற இடம். அந்த திருச்செந்தூர் இருப்பது இந்த தூத்துக்குடிக்கு அருகாமையில் தான். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவ மக்களால் இந்த தூத்துக்குடியை பொறுத்தவரையில் கிறிஸ்துவ மக்களால் போற்றி பாதுகாக்கக்கூடிய அத்தனை ஆலயங்கள், அதில் பனிமய மாதாவுடைய அந்த புனித ஆலயம் ஆண்டுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடி ஒன்றாக ஒற்றுமையாக கொண்டாடும் திருவிழாவை உன்னதனமாக கொண்டாடக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் குடிகொண்டிருக்கும் தலம்தான் இந்த தூத்துக்குடி. அதை போல இஸ்லாமிய மக்கள் தொழுகை நடத்தும் அத்தனை பள்ளிவாசல்கள் நிறைந்த ஒரு பட்டினமாய் இருக்கக்கூடிய காயல் பட்டினம் இருப்பதும் இந்த தூத்துக்குடிக்கு அருகாமையில் தான். வெள்ளைக்காரனை நோக்கி சுதந்திர தாகத்திலே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று 8 அடி தூரத்துக்கல்ல 8000 மைல்களுக்கு ஓடிவிடு என்று எச்சரித்த மகாகவி பாரதியாருடைய அவன் பிறந்த பூமியான எட்டயபுரம் இருப்பது இந்த தூத்துக்குடிக்கு அருகாமையில் என்று சொன்னால் அது இந்த தூத்துக்குடியின் வீரத்தை பறைசாற்றும். அது மட்டுமா, அந்த வெள்ளைக்காரனுடைய காலத்திலே சுதேசி இயக்கம் நடத்துவோம், நாங்களும் தூத்துக்குடியில் இருந்து செல்வோம், கப்பலோட்டி செல்வோம் கொழும்பு என்று சுதேசி இயக்கத்துக்காக சொந்த காலிலே நின்று கப்பலோட்டி நின்றானே, கப்பலோட்டிய தமிழனாக சக்கிழித்த செம்மலாக அந்த வஉசி பிறந்த ஒட்டப்பிடாரம் இருப்பதும் இந்த தூத்துக்குடிக்கு அருகாமையில் தான். அது மட்டுமல்ல, ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான இந்தியர்களை கொன்று குவித்தானே ஜெனரல் டயர், அவனுக்கு அருகாமையிலே அவனுக்கு தோல் கொடுத்து துணை நின்றானே ஆஷ் துரை. அந்த ஆஷ் துரை மீது கோபம் கொண்டு கோப கனல் கொண்டு செங்கோட்டையிலிருந்து தீராத தாகத்திலே தனியாத தாகத்திலே சுதந்திர மோகத்திலே ரயிலேறி புறப்பட்டு வந்து மணியாட்சிக்கு வந்து துப்பாக்கியை ஏந்தி துணிவை தாங்கி ஆஷ் துரையை சுட்டுக் கொன்றானே அந்த மணியாட்சி. அந்த மணியாட்சியிலே உடனே காவல்துறை அதிகாரிகள் வெள்ளைக்காரன் சூழ்ந்தவுடன் கழிவறைக்கு சென்று தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தன் இன்னுயிரை இந்த மண்ணை காப்பதற்காக தந்தானே அந்த வாஞ்சிநாதன் வந்து தன்னுடைய இன்னுயிரை ஈத்த மணியாட்சி இருப்பதும், இன்றைக்கு வாஞ்சி மணியாட்சி என்று சொல்லக்கூடிய பெயரெடுத்த மணியாட்சி இருப்பதும் இந்த தூத்துக்குடி அருகாமையில் தான். அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை நடத்துவதிலே எங்களுடைய சன் டிவி மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தூத்துக்குடியிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு, வீட்டில் அதிகம் பொய் சொல்பவர்கள் யார்? கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, மூத்த பெரியவர்களா? இதுதான் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. மனைவி பொய் சொன்னானா
அது குடும்பத்தினுடைய பெருமை நிலைநாட்டுறதுக்காக இருக்கும். ஆனால் கணவன் பொய் சொல்றான்னா அந்த குடும்பத்தை சீரழிக்கிறதுக்காக. எந்த கணவனாவது எனக்கு இவ்வளவு சம்பளம், 5000 ரூபாய் சம்பளம், எனக்கு 10000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு உள்ளதை என்னைக்காவது மனைவிட்ட எந்த கணவனா சொல்லியிருக்கானா? சொன்னதே கிடையாது. ஒரு நாளில் ஒரு பங்கை வீட்டில் கொடுத்துட்டு மீதி பங்கை பூரா என்ன செய்வான்னா, இவனுக்குன்னு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பான். வை ராஜா வை, வை ராஜா வை, 10க்கு 20, 20க்கு 40, 40க்கு 80 மங்காத்தா உள்ளே வெளியே விளாண்டு அவ்வளோ பணத்தை அவன்கிட்ட விட்டுட்டு வந்துடுவான். அட்டா பெண் அப்படி கிடையாது. துட்டை கரெக்டாக கொண்டாந்து கொடுக்கணும், பொய் சொல்லாமல் கொண்டாந்து கொடுக்கணும். அப்போனா தான் குடும்பம் தலை சிறந்து இருக்கும். பெண் வந்து பொய் சொல்லி சீட்டு போடுவான், அது குடும்பத்தினுடைய பெருமைக்காக. வீட்டில் வயசு குறைற பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், அந்த பிள்ளைக்காக நகைச்சீட்டு போடுவான். அப்படியா சீட்டு போடுவான். சீட்டு போடும்போதே பொய் தான் சொல்லுதிய. எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாண்டான், எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாண்டான். அவன் சொல்லுதான், கவலைப்படாதீங்கக்கா, நான் போகும்போது யாருக்கும் தெரியாது. ஆம்பளை கிட்ட சீட்டு போட்ட ஓடிடுறாங்கிறதுனால தான் இப்போ மகளிர் சுய உதவி குழு, எங்க குழுவில் நாங்கள் சீட்டு போட்டுக்கிறோம். ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கல்யாணம் ஆன புதுசில், கல்யாணம் அன்னைக்கு அன்னைக்கு, அதாவது என்னன்னா கல்யாணம் ஆன அன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க, மறுநாள் சினிமாவுக்கு போக சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் சொன்னாங்க, எம்மா சினிமாவுக்கு போயிட்டு வந்து சாப்பிடாம தூங்கிடாதீங்கம்மா, கட்டி தயிர் உர ஊற்றி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு தூங்கேன்னாங்க. சினிமா விட்டு வந்த உடனே எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் என்னை பார்த்து, ஏம்மா நீ சரோஜா தேவி மாதிரியே இருக்க, அதனால் இன்றைக்கி நானாக சாப்பிட மாட்டேன். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தானே பொய் சொல்லி எங்களை கவுத்தி இருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி சரோஜா தேவி மாதிரி இருக்கம்மா, என் கையினால் நான் சாப்பிட மாட்டேன், நீ தான் எனக்கு ஊட்டி விடணுன்னாரு. நான் சோறை போட்டு கட்டி தயிர் அதில் ஊற்றி பிசைஞ்சி எங்கள் வீட்டுக்காருக்கு நான் விட்டேன், அவர் எனக்கு விட்டார். நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு விட்டேன், அவர் எனக்கு விட்டார். பொழுது போனதே தெரியல. அவர் பார்த்துட்டு சொன்னார், ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். இப்படி 2 பேருமே சாப்பிட்டோமா, பிடிஞ்சு போயிடுச்சு. எங்கள் மாமியார் வந்துச்சு, இப்படி பாடிட்டு இருக்கும்போது தான் மாமனார் வந்தார். இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும். இல்ல அப்ப ஊட்டினப்ப சரோஜா தேவி மாதிரி தெரிஞ்சுதான், இப்ப கேட்டு பாரு சனிய மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவான். இப்ப கேட்டதுக்கு சொல்றாரு பரவமுனியம்மா மாதிரியே இருக்காங்கிறார். யாரு மாதிரி இருக்கான்? பரவமுனியம்மா. சோறை ஊட்டியாச்சா? காலையில் எங்கள் மாமியார் வந்துச்சு, என்னம்மா சோறு சாப்பிட்டு படுக்கலையா? இல்லையாத்த, சோறை உங்கள் மகனுக்கு ஊட்டி ஊட்டி விட்டேனே, சாப்பிட்டாங்களே. சோத்து போடையில சோறு அப்படியே இருக்கு. ஏம்மா மாட்டுக்கு அரைச்சி வச்ச பருத்தி கொட்டை எங்க காணோம்? அதாவது பருத்தி கொட்டையை ஊட்ட ஊட்ட அவளை ஆசையாக சாப்பிட்ருக்காரு. பொய் சொல்கிறதுலையும் ஒரு அளவு வேணுமில்ல. அதாவது என்னன்னா, ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார், பார்த்தீங்கன்னா கடுக்குன்னு ஒரு கல் கடிபட்டுருச்சு. கல் கடிபட்டவுடனே தட்டை மூஞ்சில் தூக்கி வீச போகிறாருன்னு நினச்சேன். அவர் சொன்னார், அனு குட்டிங்க வாடா, இந்த கல்லை சேர்த்து வை, நம்ம மாடி வீடு கட்டுவோம். எப்படி பொய் சொல்றாரு பார்த்தீங்களா? ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ தெரியுதா ஆம்பளைக்கு பொய் சொல்ல தெரியலான்னு? இதை பார்த்தா அணுக்குட்டினாராம். அணுகுண்டுங்க வாடா, இந்த கல்லை எடுத்து வை, அதான் ஆம்பளைக்கு பொய் சொல்ல தெரியாதியா. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க போறப்ப எந்த ஆம்பளையாவது நான் குடிப்பேங்கிறத ஒத்துக்கிறது கிடையாது. பொண்ணோட அப்பா போய் கேட்பாரு, தம்பி நீங்க சாப்பிடுவீங்களா? நான் டீயை தவிர வேற எதுவும் சாப்பிட்றது கிடையாது, பொய் சொல்றது. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு தான் தெரியும். டாஸ்மாக்கு போய் இந்த பாட்டில் பார்க்கறது, பாட்டில் கலர் எப்படி இருக்கும்? ப்ரௌன் கலராக இருக்கும். கண்ணு சொல்லுது வேண்டாம், கலர் ஒரு மாதிரி இருக்கு, வேண்டாம் சொல்லுது. என்ன செய்வேன்? கேட்க மாட்டான். ரெண்டாவது என்ன செய்வான் தெரியுமா? மூக்கை வச்சு மோந்து அப்ப கப்படிக்கும். மூக்கு சொல்லுது வேண்டாம், கப்படிக்குது, வேண்டாம் சொல்லுது. ரெண்டாவது என்ன செய்வான் தெரியுமா? கையில் கொஞ்சம் ஊற்றி குடிச்சு பார்ப்பேன், புளிச்சு கிடக்கும். நாக்கு சொல்லுது வேண்டாங்குது, கண்ணு கலரை பார்த்து வேண்டாங்குது, மூக்கு வாடையை பார்த்து வேண்டாங்குது, நாக்கு சுவையை பார்த்து வேண்டாங்குது. கண்ணை மூடிக்கிட்டா, மூக்கை பார்த்துக்கிட்டா, கட 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 ராவ் அடிச்சு வச்சுட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் தெரியுமா அதை குடிக்கிறான்? அந்த பேயை போட்டால் தான் இந்த பிசாசை சமாளிக்க முடியும். இதெல்லாம் எங்க உட்காந்து யோசிக்கிறீங்க? பார்ல உட்காந்து யோசிக்கிறீங்களா? அத்த பெண்கள் வந்து என்னைக்கு போய் சொன்னாலும் எங்கேயாவது ஏக்கா பங்கஜக்கா வாங்கக்கா, ஏக்கா கோமதிக்கா வாங்கக்கா, நாங்களும் இந்த பேய அடக்கிறதுக்கு ஒரு பிசாசை ஊத்திட்டு வருவோம் அப்படின்னு என்னைக்கு பெண்கள் போக மாட்டாங்க. பொம்பளைங்க குடிக்கிறாங்கங்கிறது குடிக்கலங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். போன வாரம் தர்மபுரியில் நடந்த நிகழ்ச்சி என்ன? 30 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிருக்கிறாங்க. அதில் 17 பேர் பெண்கள்.
லேடிஸ் செத்துருக்குறாங்க, அதனால பெண்களும் குடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுல விதிவிலக்கு கேஸ். நாம சொல்றது குடும்ப பெண்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். கரெக்டான பாயிண்ட். அதாவது என்னன்னா, கடன் வாங்கிட்டு பெண்டாட்டிட்டு சொல்றது கிடையாது, போய் சொல்றது. கடன் அந்த வருஷம் இவ்வளவு வாங்கியிருக்கேன், 10,000 வாங்கியிருக்கேன், 20,000 வாங்கியிருக்கேன் உள்ளத சொல்லலாம்ல. அவன் கொஞ்சம் அடைக்கிறதுக்கு பாடுபடுவாள்ல, தன் கையில உள்ள நகையெல்லாம் கலட்டி கொடுப்பாள்ல. கடன் வாங்கினதை சொல்லாம பொய் சொல்லி ஊரை விட்டு ஓடி போறது யாருன்னா ஆம்பளைதாயா ஓடி போயிடுறான். ஆம்பளை அவன் வாட்டில் ஊரை விட்டு ஓடி போயிடுறான். பாவம் இந்த பெண்டாட்டி பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக 10 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி இந்த கையில் உள்ள ரேகையெல்லாம் தேய்ச்சி ஓரளவுக்கு தேய்ச்சி பிள்ளைய காப்பாத்துறாள் ஐயா. அவ என்னைக்காவது உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காள் ஐயா? குடும்பத்தில் அதிகமாக பொய் பேசுவது இந்த பார்த்தீங்களா? புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே, பூவையர் ஜாதகம் பொய்யே பொய்யே, கலைகள் சொன்னதும் பொய்யே பொய்யே, காதல் ஒன்றுதான் மெய்யே மெய்யே. புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே, பூவையர் ஜாதகம் பொய்யே பொய்யே. வீட்டில் அதிகம் பொய் சொல்றது மனைவிதான். அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. போன வாரம் அசந்து தூங்கிட்டு இருக்க என் வீட்டில் ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். அசந்தாதான் தூங்க முடியும் பெரியவரை. வீட்டு தொல்லையில எங்க அசந்து தூங்க முடியுது? திருடன் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன பண்ணா, ஒரு பட்டன் கத்தி எடுத்தான். யோ எடி அப்பீரோ சாவிய அப்படின்னு கத்தியை என் வயிற்றுக்கிட்ட கொண்டாந்தான். உடனே ஓங்கி கோவம் வந்து ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்தேன். கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு கேட்டான், ஏயா அறையிறேன்னா, நீ தொழிலுக்கு பூச்சாடான்னு. நான் தொழிலுக்கு பூச்சின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பீரோ சாவி பொம்பளை கிட்ட இருக்குமா ஆம்பளை கிட்ட இருக்குமா? நீ என்கிட்ட பீரோ சாவி கேட்கும் போதே நீ தொழிலுக்கு பூச்சின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுறான். நான் படுத்திருக்கா என் பொண்டாட்டி, தலைவாணி கட்டியில் பீரோ சாவி வச்சிருக்கா. பீரோவில் 1000 ரூபா பணம் இருக்கு. நீ 500 ரூபா எடுத்துக்கிட்டு எனக்கு 500 ரூபா கொடுத்துட்டு போடான்னு. ஏன்னா நான் ரிட்டையர் ஆன பிறகு ஏன் ஏடிஎம் கார்டு அவ வாங்கி வச்சுக்கிட்டு டீ குடிக்க காசு கேட்டா 3 ரூபா கொடுக்குறான். டீ 6 ரூபாடி அப்படின்னா ஆஃப் டீ குடி. இவங்க எல்லாம் எதுக்கு சாவிய பெண்கள் கையில கொடுத்துருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. திருடன் கூட சேர்ந்து கூட்டு, உனக்கு பாதி எனக்கு பாதின்னு இப்படி கூட்டு வச்சுட்டு பெண்கள் மேல பழிய சொல்லிடுவாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, பீரோவுக்கு பூட்டு கண்டுபிடிச்சவன் இந்த பொண்டாட்டி பேசாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்க்கு ஒரு பூட்டு கண்டுபிடிக்கலையே. பொண்டாட்டி வாய்க்கு பூட்டு போட்டா அப்புறமா நீ கொடுக்கிற திருநெல்வேலி அல்வாவை எப்படியா கொடுக்க முடியும்? நான் அல்வா கொடுத்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்ப அல்வா கொடுக்க முடியுமா இந்த வயசுல? அவங்க என்னமோ ஆம்பளையதான் திருடங்கிற மாதிரி கதை விட்டாங்க. அதில் எங்கள் பக்கத்து வீட்டில் வீட்டுக்காரர், ஏன் சார் செட்டபில இருந்து ஏண்டி பணம் எடுத்த? அவன் சொல்றா, இல்லை பையன் தான் எடுத்திருப்பான். அவன் எடுக்கலடி, நீ தான் எடுத்திருக்க. நான் எடுத்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் எடுத்தானா ஒரு 10 ரூபாயா வைப்பான், நீ தான் வலிச்சு எடுத்துருவ. இதுலேருந்து என்ன தெரியுது? புருஷனை பொண்டாட்டிங்க பண்றதுல சட்டை, ஆனா அவங்களுக்கு பிடிச்சது புருஷனோட சட்டை. ஐயா, என்னைக்கு 3 முடிச்ச எங்க கழுத்துல கட்டிட்டாங்களோ நாங்க ஈருடல் ஓர் உயிர் ஆயிட்டோம். அவர் சட்டை எங்க சட்டை. அப்படி சொல்லாதீங்க. 3 முடிச்சு நாங்க எங்க போட்டோம்? 1 முடிச்சா நாங்க போட்டோம், 2 முடிச்சு எங்க கூட வரந்தவ போட்டா. ஆனா என் வீட்டுக்காரி ஒரு டெக்னிக் உள்ளவன். என் சட்டையிலேயே காசு எடுத்து என்கிட்டயே வட்டிக்கு விடுற ஒரே ஃபைனான்சர் என் பொண்டாட்டி தான். அல்ல, மூஞ்சிலே தெரியுது, நெத்தியிலே எழுதி ஒட்டி இருக்கு. ஈனா வானா என் நெத்தியில ஒத்தி இருக்கு. நான் இளிச்சவாயல்ல இந்திய வாக்காளன். ஆனா அந்த திருட போகவே இல்லை. மறுபடியும் கத்தி அடிச்சு, யோ அப்படின்னா, ஏண்டா உனக்கு தான் 500 ரூபா கடிச்சிருச்சு இல்லை, ஏன்டா மறுபடியும் கத்தி எண்ணிட்டுறேன்னு. ஒன்றும் இல்லை, உன் பொண்டாட்டி 100 பவுன் நகை வச்சிருக்கிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த வழியாக போகும்போது காதில் கேட்டேன், எடியா 100 பவுன்னா.
நான் வீட்டுக்காரியை பார்த்து கேட்டேன், ஏண்டி உங்ககிட்ட ஏதிரி 100 பவுன் 100 பவுன் ஏதிடின்னேன். அந்த பையன் வீட்டுக்காரி எய்த்த வீட்டுக்காரிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கா. அக்கா அக்கா நான் 100 பவுன் வச்சுருக்கேன்க்கா, நான் தான் போட்டுக்கிறதே இல்லை. உன்னை எவன் போட சொன்னான்? 100 பவுனே இல்லை, 5 பவுன் கூட இல்லை. எய்த்த வீட்டுக்காரிக்கிட்ட பொய் சொன்னதுனால இந்த திருடன் அதை காதலை வாங்கிக்கிட்டு கத்தியில் என்ன குத்த வர்றான். இன்னும் கொஞ்ச நேரம் உயிரோடு இருக்கலான்னு ஆசைப்படுறேன். என்ன குத்த வர்றான்னா, வீட்டில் பொய் சொல்றது மனைவி. ஐயா, நான் எங்கள் அம்மாவோட கணவர், அதாவது நான் உருவாக மட்டும் காரணமாக இருந்தவர். பொய் சொல்லி வேற திருமணம் பண்ணி எங்கள் அம்மா வாழ்க்கையே நாசம் பண்ணி இந்த நிமிஷம் வரை எங்கள் அம்மா கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமான ஒரு நல்ல அப்பாவை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன் ஐயா. எனக்கு இப்போ வயசு 14 ஆகுது. நானும் எங்கள் அம்மாவும் இப்போ ஒரு வீட்டில் அனாதையாக இருந்துகிட்ருக்கோம் ஐயா. நான் இப்போ சொல்ல போகிற கதை 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 4 அக்கா, ஒரே ஒரு அண்ணன். எங்கள் அம்மா தான் கடைசி. எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவை மட்டும்தான் படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா காதலிக்க ஆரம்பித்தாங்க ஐயா. எங்கள் அம்மா சுமாராக தான் இருப்பாங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு போய் சொன்னார். எங்கள் அம்மா அதை நம்பாமல் வீட்டு சூழ்நிலையை அணிஞ்சு படித்தாங்க. அப்போவே எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை படிக்க விடாமல் திரும்ப துரத்தி காதலிக்க ஆரம்பித்தார். எங்கள் அம்மாவும் நம்பிட்டாங்க எங்கள் அப்பாவை. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டியா. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எங்கள் அப்பா சொன்னார், உன்னை காலம் கூட நான் கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுவேன்னு சொன்னாரியா. இந்த நிமிஷம் வரை எங்கள் அம்மா கண் கலங்கிட்டு இருக்காங்கன்னா அது காரணமே எங்கள் அப்பா சொன்ன பொய் தான்யா. நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா, நீ கர்ப்பமாக இருக்க, அங்கே வந்தால் நான் வேலை தேடணும், உன்னையும் கவனிச்சுக்கிட முடியாது, இங்கே வீட்டில் உங்கள் அம்மா உன்னை கவனிச்சுக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் அதை நம்புனாங்க ஐயா. நம்பி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 மாதம் கழித்து எங்கள் அப்பா ஒரு ஃபோன் கூட பண்ணலையா. உடனே எங்கள் அம்மா வந்து ஒரு தெரு தள்ளி எங்கள் மாமா வீடியா, அங்கே போய் எங்கள் மாமாட்ட போய் சொன்னாங்க, என்ன இப்படி போனாங்க, இன்னும் வரவே இல்லை, என்னன்னு கேட்டு சொல்லுனான்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மாவும் என்னையும் எங்கள் மாமா வீட்டை விட்டு வெளியே தள்ளி, உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு என்ன எங்கள் அம்மாவையும் வெளியே அடித்து துரத்துனாங்க ஐயா. அப்போ எங்கள் அம்மா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீட்டில் இருந்தாங்க ஐயா, அனாதையாக இருந்தோம் ஐயா. உடனே எங்கள் அம்மா நம்ம பெத்த பிள்ளை நம்ம தானே காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரு வேலைக்கு, அது கூலி வேலைக்கு போனாங்க ஐயா. அங்கே உடஞ்ச மக்கள்னா என்னை எங்கேயுமே விட்டுட்டு போக முடியாதுயா. அதனால எங்கள் அம்மா ஒரு வாழை மரத்து இணல்ல என்னை போட்டு படுக்க போட்டுட்டு வரப்புல என்னை படுக்க போட்டு வேலை செஞ்சாங்க ஐயா. அங்கே எங்கள் அம்மாவால் இருக்க முடியல, எங்கள் அப்பா ஞாபகமாக வருதுன்னு எங்கள் அம்மா திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு வந்தாங்க ஐயா. அங்கே தான் ஐயா நாங்கள் இன்னும் இருந்துகிட்ருக்கோம். அதுக்கும் நான் வேற இப்போ ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். அந்த ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணு எல்லா அம்மாவும் தான் பக்கத்தில் வச்சு பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா பசங்களுக்காக பயந்து போய் நான் ஹாஸ்டலில் சேர்த்தாங்க ஐயா. ஹாஸ்டலில் நான் இருக்கும்போது எல்லா பிள்ளைங்களோட அப்பா அம்மா சேர்ந்து வந்து பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும்தான் ஐயா வந்து பார்ப்பாங்க. நான் அப்போ நினைப்பேன், நம்ம அம்மா மட்டும் எதுக்கு வராங்க, அப்பா எதுக்கு நம்மளை பார்க்க வர மாட்டேங்காங்கன்னு நினைப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா ஏன் தெரியுமா பார்க்க வர மாட்டேங்காங்க, வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஐயா. ஒரே ஒரு பொய் சொல்லி தான் எங்கள் அம்மாவை ஏமாற்றி ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா இங்கே அவங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்காங்க ஐயா. எங்கள் அப்பாவை அடிக்கடி திட்டுவையா. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்பெல்லாம் அப்பாவை திட்டாதம்மா, என்னதான் தப்பு பண்ணாலும் எனக்கு லட்டு மாதிரி ஒரு பிள்ளையை தான்ட்டு போயிருக்காங்கன்னு. எங்கள் அம்மா இன்னும் வரைக்கும் எங்கள் அப்பாவை விட்டு கொடுக்கலையா. எனக்கு வீட்டில் விதமான ட்ரெஸ் இருக்கும்யா. ஆனால் அதெல்லாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது கிடையாதுயா. வீட்டு வேலைக்கு போகிறவங்க அவங்க பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை கழிப்பாங்க ஐயா. அந்த ட்ரெஸ்ஸை தான் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொண்டு வருவாங்க ஐயா. வீட்டு வேலை செய்கிறவங்ககிட்ட அவங்க வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க ஐயா. அந்த சாப்பாடை எனக்கு வந்து கொடுத்தா அவங்க பட்னியாக கிடப்பாங்க ஐயா. இது நாள் வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு இவ்வளோ நாள் ஆகுது. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் பொங்கல் தீபாவளி ஒரு நாள் கூட கொண்டாடுன கிடையாது. ஏன்னா அன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க ஐயா. எங்கள் அம்மா வர்ற நேரமே நைட் ஆயிரும். ஆனால் அந்த சமுதாயத்தில் எங்கள் அம்மாவை எல்லாரும் நைட்டு வர்றதுனால எப்படிலாம் பேசுவாங்க தெரியுமா ஐயா. அதையும் தாங்கிக்கிட்டு எங்கள் அம்மா எனக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஐயா. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பா சொன்ன ஒரே ஒரு பொய் தான் ஐயா காரணம். இன்றைய இளைஞர்களும் சரி, இன்றைய கணவர்களும் சரி, எந்த ஒரு பெண் உங்களை நம்பி ஒரு பெண் வந்துட்டாலே அவள் தான் அவங்க உலகம். அதனால அந்த பெண்ணை தனியாக விட்டு அவங்க என்ன மாதிரி அப்பா இல்லாத பிள்ளையா ஆக்கிறாதீங்க.
இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க அம்மா இந்த பெண்ணை வளர்க்கின்ற காரணத்தால் இந்த பெண்ணுடைய குடும்ப செலவுக்காக, படிப்பு செலவுக்காக விநாயக மிஷன் பல்கலைக்கழகத்தின் சார்பில் இந்த 5000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. சேலம் ஏவிஆர் சொர்ணமகால் அவர்களுடைய சார்பிலே இந்த பெண்ணுடைய குடும்ப செலவுக்காக, படிப்பு செலவுக்காக 10,000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது.